இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லாஸ் டேவோட 71 டேஸ் சேலஞ்சோட 31வது நாளில் இருக்கோம். இன்னும் 30 நாள் தான் இருக்குது. சரி 29 நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு. தை 1ஆம் தேதி பொங்கல் வரும் இல்லையா? நான் வந்து எவ்வளோ வெயிட் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த 30 டேஸும் விடாமல் கண்டினியூஸாக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியுமே நான் ஒரு ஃபோக்கஸோட மோட்டிவேஷனோடு இருந்துக்கிட்டே இருக்கேன். என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படியாவது பற்ற வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சுன்னா 5:55க்கு எழுந்திரிச்சேன். இவளுக்கு யூரின் கூட போட முடிகிற சொல்ல போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குளிரில் என்னை விடவே மாட்டான். அப்புறம் வந்து சரி நம்ம அப்படின்னா ஹஸ்பண்ட் விட்டுனாது எந்திரிச்சு வரலான்னு பார்த்தா அப்பையும் விட மாட்டேன்ட்டா. சரின்ட்டு என் பின்னாடியே வந்துட்டா. அவளுக்கு வந்து பால் வச்சு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து எப்போதுமே சுக்கு மிளகு போட்டு ஒரு லைட்டாக வந்து பவுட்ரு போட்டு ஆற்றி கொடுப்பேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு அதிகமாக வந்து சளி இருமல் அதெல்லாம் வரும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் வந்து காலையில் வந்து ஜீரா டீ எடுத்திருக்கேன். ஜீரக தண்ணி பார்த்திங்கன்னா இதோ இந்த கப்பில் ஒரு கப்பு குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து வேலையை பார்க்க வேண்டியதான். மதியம் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்றைக்கி வந்து மார்கழி ஒன்றும் இல்லையா, அதனால் வந்து வீட்டுக்கு முன்னாடி கோலெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தான் பாருங்கள், கோலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே வந்து ஜீரக டீயும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து காலையிலத்துக்கு டின்னர் என்னென்னு பார்க்கலான்னு தான் இருக்கேன். சரி நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். டாட்டா. பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 8:45 ஆகுது. 4 இட்லியும் மீன் குழம்பு எடுத்திருக்கேன். கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் இதாக அடிக்கும், கொஞ்சம் இருட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி நான் சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 2:30 ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் இட்லியும் மீன் குழம்பு சாப்பிட்டலாம், அப்படியே விட்டாச்சு. இந்த வீடெல்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10-20 நாள் ஆயிருக்கும். கார்த்திகை தீபத்துக்கு கழுவவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி இல்லை, மோட்ரு வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து இதாகிடுச்சு, சரியாயிடுச்சு. அதனால் வந்து கழுவி விட்டுட்டு மார்கழி வேறு ஒன்றும் இல்லையா, அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தினை அரிசி சாப்பாடு, ஒரு ஆம்லேட். அழுதுகிட்டே இருக்கா, இப்போ தான் எந்திரிச்சா, அதனால் வந்து அவள் அழுகுறா. சரி நான் போய் பார்க்குறேன் அவளை. தினையரிசி சாப்பாடு, ஒரு ஆம்லேட் வந்து போட்டிருக்கேன் கலக்கி மாதிரி. அது வந்து பாப்பாவுக்கு தான், எனக்குன்னு போடல. கொஞ்சமாக வந்து பருப்பு தாளித்தது, அவ்வளோதான். சாப்பிட்டு வந்து பார்க்குறாங்க, ரொம்ப அழுகுறா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. பாப்பா வந்து அழுவையும் நிப்பாட்டிட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மசாலா டீ எடுத்துருக்கேன். இந்த டீ கப்பில், குட்டியாக டீ கப்பில். இந்த மசாலா டீயில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். சுகர் வந்து நாட்டு சக்கரை சும்மா லைட்டாக போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சா குடிச்சு, அதனால் கிரேவிங்ஸாக இருந்துச்சு, லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் குடிச்சிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 4:20 ஆகுது. இன்றைக்கி தான் எக்ஸசைஸ் பண்ணல, சரின்ட்டு வாக்கிங் வரலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து 5000 ஸ்டெப்பு கோல் செட் பண்ணி ஸ்டெப் கவுண்டரில் வந்து ஆப்பில் வந்து வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்டெப்பு வந்து நான் வந்து முடிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம், எவ்வளோ நேரத்தில் பார்ப்போம். நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். என் பொண்ணு வேறு அப்படியே ஓடி ஓடி இருமலே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்கிங் போகிற இடத்துல இந்த வயல்வெளி இருக்குது. வயல்வெளி அந்த அந்த வாசம் யாருக்காவது பிடிக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம வாசமாக இருக்குது அந்த நெல்லம்பயிற்றோட வாசம். இங்கே ரோடு இருக்குது, குறுக்கால வேலி இருக்குது, ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோ வந்து வாசமாக இருக்குது. ஃபுல்லாகவே மழை தான், பார்த்திங்கன்னா தெரியும். அங்கே அந்த ஆயா கூப்பிட்றாங்க, அங்கே ஒரு ஆயா பார்த்திங்கன்னா தெரியும். சூப்பராக வந்து இந்த வயல்வெளி வாசம் மட்டும் பிடிக்குதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கிட்டு வாக்கிங் வராமல் ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டேன். சும்மா ஒரு தடவை நடந்துட்டு போகணுன்னு கூட வந்துடுவேன். அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் முடிச்சாச்சு. கிலோமீட்டரில் வந்து 3.9 கிலோமீட்ரு. வாக்கிங் ஸ்டெப் வந்து
4800 சில்லற. வீட்டுக்கு போகங்காட்டி இன்னும் வீட்டுக்கு போகலை. வீட்டுக்கு போகங்காட்டி அது கம்ப்ளீட் ஆயிரும். எத்தனை கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 250 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டு. அங்கே போயிட்டா தெரிஞ்சவங்க ஒரு ஆயா வந்து பேச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. சரின்ட்டு அதை அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா, அவங்கள்ட்ட நின்று கொஞ்சம் நேரம் நம்ம வந்து பேசிட்டு தான் அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். இது கள்ளமொழி முழிக்கிறாள்ல, இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் அழுதுட்டா. அதுக்கப்புறம் கடலை பருப்பு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து கடலை பறிக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. சரி வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். டின்னர் என்னன்னு பார்க்கலாம். டாடா. மணி பார்த்திங்கன்னா மணி வந்து 7 மணி ஆகுது. தினை அரிசி சாப்பாடும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் இது தான் வந்து சாப்பிட போகிறேன். பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டு அப்படியே நானும் வந்து சாப்பிட்ருவேன். வாக்கிங் வந்து சூப்பராகவே முடிஞ்சுது. இதுக்கு மேலே நம்ம கடுக்காப்படி தண்ணி தான் குடிக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வெறும் வயிற்றில் குடித்தா வந்து நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டு சொன்னாங்க. ஸோ அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். மறக்காமல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி சாப்பிட்டு வந்துடுறேன். இங்கே இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. ரொம்ப பிஸியோடு ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்திரிச்சதே லேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாமல் போயிட்டு, அதுலேயும் நான் விடாமல் எக்ஸசைஸ் தான் பண்ணலை. சரின்ட்டா இது வாக்கிங்கும் போய் 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து மார்கழி 1 அப்படிங்கிறதுனால விளக்கெல்லாம் வீடு வேறு சுத்தம் பண்ணி விட்டல, அதனால் வந்து விளக்கு பெருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க, என்னோடய வீடியோஸ் ஒன்றுனாவது ஒரு 10 லட்சம் வியூஸ்னாவது போகணும் அப்படிங்கிறதாங்க. ஒரு வீடியோஸ் கூட போக மாட்டேங்குது. அவ்வளோ மோசமாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்னு வந்து எனக்கே ஒரு டிமோட்டிவேஷன் ஆகுது. இவ்வளோ பாருங்க, அங்கே பாருங்க போட்டு ஏதோ மிதிச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளோ வச்சு மேய்க்கிறதே நமக்கு பெரும்பாடாக இருக்கு இல்லையா. சரி, இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். கிரேவிங்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருங்க. நாளைக்கு வரேன். டாடா.